Assalamualaikum everyone and welcome back to our channel. நான் ரோஷன். நான் ஆசிஃப். ஓகே, இன்னைக்கு வந்து துபாய் vlog எத்தனோட சீரிஸ் எங்களுக்கே தெரியல. ஏதோ ஒரு சீரிஸ் நாங்கள் அது டைட்டிலில் போடுறோம் பாருங்க. எஸ், ஸோ இன்னைக்கு தான் அநேகமாக எங்களோட லாஸ்ட் vlog-ஆ இருக்க போகுது. அப்படி இல்லைன்னா இது செகண்ட் லாஸ்ட் vlog-ஆ இருக்கும் தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி. ஸோ டெசர்ட் சஃபாரி நிறைய பேருக்கு தெரியும், பாலைவனம் துபாயில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ நம்ம கார் துபாயில் பாலைவனம் தான் ஃபேமஸ். புர்ஜ் கலிஃபா இல்லையா? புர்ஜ் கலிஃபாக்கு முன்னாடி பாலைவனம் தான் ஃபேமஸ். எப்போ அது புர்ஜ் கலிஃபா வந்துச்சோ அப்போ தான் வந்து அது ஃபேமஸ் ஆச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் கார் வந்துடும். ஸோ காருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். டெசர்ட் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேம்ப் வந்து நீங்க என்ன புக் பண்றீங்கன்னு பொறுத்து தான் அந்த ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், அந்த சாப்பாடா இருக்கட்டும், அந்த கேம்ப் சைடுமே அத வச்சு தான் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க அந்த ஆர்கனைசர்ஸ். ஸோ நாங்க புக் பண்ண கேம்ப் வந்து குரூப்ல வந்து புக் பண்ணணும். ஒரு ஆள பார்த்து அவங்க நம்பர் எடுத்து, அவங்க கிட்ட என்னென்ன மாதிரி கேம்ப் சைடு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர் அனுப்பி, கார் அனுப்பி, ஹோட்டல்லயே வந்து எங்கள பிக்கப் பண்ணிட்டு, இப்போ வந்து அந்த டெசர்ட் சஃபாரி அந்த ஏரியாக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிவி பைக் எங்கள ஓட்ட விடுறதுக்கு தான் இந்த ஏரியாக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. மக்களே எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். எல்லாரும் வேறு அந்த கேட்டியாக மாற்றிட்டு இருக்காங்க. டெசர்ட் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த குவாட் பைக் ஓட்ட போகிறோம். அங்கே ஒரு குதிரை வேறு நிற்கிது பாருங்கள். ஸோ குதிரை ரைட் போகிறதா இருந்தால் அதில் போய்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டூரிஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி இங்க வந்து இருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஏடிவி பைக் ஓட்டதா. அட் த சேம் டைம் வந்து இங்க கேமல் ரைடும் இருக்கும், ஹார்ஸ் ரைட் கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, காக்கா என்னோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ஸ் ரைட்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஹார்ஸ் ரைட் ட்ரை இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஓன் கேம்ப் சைட்ல கூட இந்த ஹார்ஸ் ரைட், கேமல் ரைட்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்க வந்து கேமல் ரைட் இங்க போல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிவி ரைட் சொன்னேன்ல, அது வந்து ஒரு ஆள் தான் ஓட்டிட்டு போக முடியும். இப்ப எங்களுக்கு முன்னாடி எங்கள்ட்ட டூர் கைட் கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அதுதான் வந்து ஒரு ஆள் ஓட்டிட்டு போற ஏடிவி பைக். ஸோ நாங்க வந்து 4 பேரு இருந்தனால, பிளஸ் உம்மா என் பிள்ளைங்கலாம் இருந்தனால, நாங்க வந்து இந்த டியூன் பக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சீட்டர் இதை எடுத்துட்டு தான் போனோம். ஸோ ஆசிர் தான் வந்து ஓட்டுது. ரொம்ப ஸ்பீடா தான் அந்த மண்ணில் போகணும், ஏன்னா ஸ்லோவா தான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஒரு ஃபேமிலி சேஃபான ஒரு பக்கி ரைடா இருந்தனால இதுல போயிட்டு இருந்தோம். ஸோ போற வழியில வந்து அங்கங்க ஒரு குட்டி குட்டி ஹவுசஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா அது வீடு இல்லை, அது ஏதோ ஒரு ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போனோம். இதுல ரொம்ப ஸ்பீடா தான் போயிட்டு இருந்தோம். ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ இந்த வண்டியில் தான் வந்திருக்கோம் பீச்சுக்கா பாலைவனத்துக்கு. ஆக்சுவலி வந்து இன்னும் முழுசாக வந்து அந்த அந்த அட்வென்ச்சர் ரைட்லாம் இன்னும் பண்ணலை. அது வந்து இந்த எங்களுக்கு பின்னாலாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா தான் அந்த மண்ணில் போயிட்டு சரட்டு புரட்டுன்னு ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், எல்லாருமே கொஞ்சம் த்ரில்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இது பக்கி 1000 cc ஓட்டின வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் டெசர்ட் சஃபாரியில இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அதாவது டூன் பேஷிங். டூன் பேஷிங்னா இப்போ ஆசிட் பேட்டில் சொல்லணும்னா வண்டியில வந்து சரட்டு புரட்டுன்னு டெசர்ட்ல போடுறது தான் வந்து டூன் பேஷிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டிரைவர்ஸ்னால மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த வண்டியில இருக்கிற அந்த வீலோட காற்று அளவு எவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த டூன் பேஷிங் பண்ணலான்னு அவங்களுக்கு தெரியும்.
ஸோ எங்க டிரைவருமே பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் அவங்க சொந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து டூன் பேஷிங் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வண்டி ஏற முடியல. ஸோ பின்னாடி போயிட்டு ஃபாஸ்ட்டா ஏறுங்க அப்பதான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டிரைவர் வந்து கைட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம். இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுனோம். அம்மா, துல்கர்லாம் பயப்படுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் யாருமே பயப்பில்ல. அது மட்டும் இல்லாம எங்க டிரைவர் வந்து ரொம்ப லவுடான ஹிந்தி அண்ட் அரபிக் சாங் தான் போட்டுட்டு ஓட்டுனாங்க. அதனால எங்க யாருக்குமே பயம் தெரியல. ஃபன்னா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாயான சாண்டி ஏரியாக்கு போய் நிப்பாட்டிட்டு, எங்க எல்லாரையும் வந்து சாண்ட் போர்டிங் ட்ரை பண்ண சொன்னாங்க எங்க எங்க டிரைவர். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கரெக்ட்டா போன மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனா ஆசிப் போம்போது என்ன கூத்து நடந்துச்சு நீங்க கொஞ்சம் பாருங்களேன். பிடிக்கல பிடிக்கலடா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண தான் செஞ்சோம். ஸோ நான், ஆசிஃப் காக்கா மட்டும் தான் இந்த சாண்ட் போர்டிங் வந்து ட்ரை பண்ணுனோம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து அந்த சன் செட் பண்றது அழகா தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்காக வந்து அந்த டிரைவர் வந்து நெறைய ஃபோட்டோஸ் எடுத்து தந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்ட் ஆஃப் த பேக்கேஜா தான் இருந்துச்சு. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் நாங்கள் டூன் பேஷிங் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு. துல்கரே வந்து உளுந்து சிரித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அது இப்போ மண்ணில் உட்காந்து ஆண்டு இருக்காப்புல. ஏன்னா இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மண்ணோட இருந்து விளையாடுறதுலாம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவுமே பிடிக்காம வந்தால் இன்னும் நல்லா இருந்துச்சு. அம்மா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவள் பயப்படுவாக சொல்லி நாங்கள் நினச்சோம். ஆமாம், ஆனால் சரியான ஃபாஸ்ட்டாக போனாப்புல டிரைவரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசி உசுப்பேற்றி விட்டுருச்சு. ஆரம்பத்தில் வந்து பின்னாடி ஒரு ஃபீமேல் டிரைவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாக சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆசி ப்ரோ கொஞ்சம் டிரைவ் ஃபாஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோன்னே மறுபடி லெஃப்ட்டு ரைட்டுன்னு வச்சு வாங்கிட்டார் ஆசி மேலே இருக்கிற கோவத்தில். இங்கே வந்து நாங்கள் வந்து அந்த ஸ்லைட் பண்ணணும். அந்த மண்ணில் வந்து நாங்கள் போன அந்த ஸ்லைட்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தான் அந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கமும் இருக்குது. ஆக்சுவலி இந்த டெசர்ட் சஃபாரி இன்னும் ஃபுல்லாக முடியலை. நாங்கள் இப்போ இங்கேருந்து வந்து அந்த சாப்பிட்ற இடத்துக்கு தனியாக போனோம். ஸோ அங்கே போயிட்டு தான் அந்த கேமல் ரைடு, அப்புறம் அங்கே அந்த சாப்பாடு, அந்த டான்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே கைஸ், நாங்கள் வந்து இப்போ இந்த கேம்புக்கு வந்துட்டோம். நான் ஏன் இப்படி குள்ளாவையும் போட்டுக்கிட்டு இதையும் போட்டிருக்கேன்னா சரியான குளிராக இருக்குது. உட்கார கூட முடியல, அந்தளவுக்கு விரைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே தான் சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு அங்கே அந்த ஷோ மாதிரி நடக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே தான் நாங்கள் உட்காந்து இங்கே சாப்பாடு வரும். ஸோ சாப்பிட்டுட்டு இந்த ஷோ பார்க்கணும். ஆனால் என்ன குளிர் தான் தாங்க முடியல, விரைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 2 மணி நேரத்துக்கு எப்படி இதுக்குள்ளே ஓட்ட போகிறோன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சும்மா ஃபிங்கர் ஃபுட் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஐ திங்க் ஏதோ பஜ்ஜி மாதிரி இருக்குது. பஜ்ஜியா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் ஃப்ரைஸ் இருக்குது, சாஸு, இன்னும் டீ சொல்லியிருக்கோம். டீ வந்தோடனே இதை குடிச்சிட்டே சாப்பிட வேண்டியதான். மேபி டீ குடித்தா அந்த குளிர் போகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டின்னர் டைம். நீங்கள் அந்த ஷோ பார்த்தீங்கள்ல, இது ஏதோ ட்ரெடிஷ்னல் டான்ஸாக. ஸோ இப்போ வந்து சாப்பாடு போட போகிறாங்க. ஸோ புஃபே கண்ட்ரோலில் போயிட்டு நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். சரியான பசியாகவே இருக்குது. ஃபிங்கர் ஃபுட்லாம் பத்தலை. ஸோ போய் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு தூக்கிட்டு வர வேண்டியதான். நான் காட்டுறேன் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. Wait a minute. Who are you? சிமிக்கி 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 பொண்ணு மினுக்கி 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 கண்ணு. தொப்பிய மாட்டாரான்னு சொன்ன கேத்தியாடா, அதான் அவன் கலாச்சிட்டு போறான். சாப்பாட்டுக்கு லைட்டே வைக்கல. லைட் வைக்காமல் என்னென்ன சாப்பாடுன்னே தெரில, பேரும் போடல. ஏதோ பிரியாணி சோறு போல். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க. அடுத்து என்னன்னு பாருங்கள்.
எல்லாம் சோறு தான் வைக்கலாமா? இந்த பக்கம் எல்லாமே சோறு தான், வேறு வேறு வகையான சோறான என்னென்ன சோறுனே தெரிய மாட்டேங்குது. உஷாக்கா எடுக்கிறது எடுத்துங்க, ஃப்ளைட் எடுக்கலையா? ஆக்சுவலி கைஸ் என்னால் வந்து அங்கே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அந்த ஃபுட்டுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு அவங்க லைட்டிங் போடலை. ஸோ எதுவுமே தெரில, ப்ளஸ் சரியான க்யூவாக இருக்குது, அதனால் எதையுமே எடுக்க முடியல. நான் ஜஸ்ட் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வேணால் இங்கே காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஏதோ ஒரு நூடுல்ஸ் டைப்பு, இது எனக்கு பிடிக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ குபூஸு லைட் அப்படியே வைங்க. ஸோ குபூஸு இது வந்து ஏதோ நூடுல்ஸ் டைப்பு, இது ஏதோ குபூஸு, அப்புறம் வந்து இது வந்து இந்த பிபிக்யூ சிக்கனா, அப்புறம் இது ஒரு பாஸ்தா, அப்புறம் இது ஹம்முஸு, அப்புறம் கீழே சோறு வேறு அடியில் புதஞ்சு போய் கிடக்குது, அதை எடுக்க முடியல. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேம்ப் சைட் வாசலே பார்த்தீங்கன்னா, நான் கேமல் ரைட் போனேன். ஆனா ஏன்டா போனேன்னு இருந்துச்சு. ஏன்னா நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேமல் ரைட் போம்போது அது குலுக்கி குலுக்கி நடந்துரல. எனக்கும் ஒரு மாரியா வாமிட் வர ஃபீல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ப் முடிஞ்சிருச்சு. நாங்க ஹோட்டலுக்கு திரும்பி போனோம். ஸோ ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னா, எங்க காரோட வீல் பார்த்தீங்கன்னா, அந்த சேல்ல மாட்டிக்கிச்சு ஒரு கட்டத்துல. எங்கனால அந்த மண்லேருந்து ஏத்தவே முடியல எங்க கார. ஏன்னா கார்ல பார்த்தீங்கன்னா, காத்து டிரைவர் போட்டுட்டாரு. ஏன்னா ரோட்ல போறனால. அதனால அந்த மண்ல மாட்டிட்டு எங்க கார்னால ரொம்ப நேரம் வெளிய வர முடியல. ஸோ அதுதான் இந்த ஃபோட்டோ. ஹாய் மக்களே, அதாவது துபாய் நாங்கள் சீக்கில் விழுந்து தான் மிச்சம். பிகாஸ் அவ்வளோ கூதலாக இருக்கிறனால நாங்கள் சீக்காய் வீடியோ எடுக்கிறனால பெருசாக நான் வீடியோவில் இல்லாத மாதிரி இருக்கோம். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே துபாய். ஸோ நேற்று நாங்கள் சஃபாரி போனோம். இது நெக்ஸ்ட் டேயில் நம்ம ஃப்ரேம் வந்திருக்கோம். ஸோ இந்த துபாய் ஃப்ரேமை நான் காட்டுறேன் பாருங்கள். நான் காட்டுறேன், உனக்கு நல்லா காட்டுறேன். தரா, இதுதான் துபாய் ஃப்ரேம். ஓகேயா? அதாவது காக்கா சொல்கிறாங்க, இந்த ஃப்ரேமுக்கு அந்த பக்கம் போய் நின்று ஃபோட்டோ கொடுத்தா இந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோ விழோன்னு. ஆனால் எல்லாரும் இங்கே நின்று தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? ஸோ இப்போ நாங்கள் ஃப்ரேம்குள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு நாங்கள் காட்டுறோம் அந்த வியூ, இந்த துபாய் வியூ ஃப்ரம் த ஃப்ரேம். அதாவது பார்த்திங்கன்னா, துபாயில் எங்கே போனாலுமே அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய க்யூவாக இருக்குது. நாங்கள் ஜனவரி மாதம் இஸ் நாட் அ டூரிஸ்ட் பிளேஸ் டைம்னு நினச்சோம். ஆனால் இப்போவுமே எவ்வளோ டூரிஸ்ட் நிற்கிறாங்க பாருங்கள் ஃப்ரேம்குள்ளே போகிறதுக்கு. இங்கேயே ஃபவுண்டன் மாதிரி ஒன்று இருக்குது, நான் போக போக காட்டுறேன். இதுதான் அந்த ஃபவுண்டன். இங்கே ஒரு சாங் போட்டு அதுக்கு ஏற்றாப்புல அந்த ஃபவுண்டனோட மூவ்மெண்ட்ஸ்லாம் தெரியும். என்ன இது பண்ணணும்? சூராக் அல் ஹதீத். இது ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது உள்ளாக்க. இது ஒரு மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர். மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் இல்லை இது. வாவ், பழமையான துபாய். இதுதான் உண்மையான அந்த காலத்துலலாம் இப்படி தான் வாழ்ந்தாங்க, இப்படி தான் சட்டியில் சோறு செய்வாங்க. இதெல்லாம் சட்டியாம்மா, அழகா இருக்குமா சட்டி. காஃபி பீன் வறுக்கிற சட்டி போல அந்த இதில் போடுவாங்க. ஒரிஜினல் ஹிஜாபா? இதுதான் அந்த காலத்தில் உண்மையான நிக்காப். பொம்பளைங்களோட அழகு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது பாரு கதவு பாரு, வாச கதவுலாம் இப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த காலத்து கதவு தான் இது தையல் மிஷின், ஒரு சாட்சி. இப்போ தான் நீங்கள் அந்த காலத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இது என்ன ஏதோ ஏஐ வீடியோ மாதிரி. ஏஐயில் தான் செஞ்சுருப்பாங்க, ஏன்னா அந்த காலத்து வீடியோலலாம் இருக்காதுல்ல. இது ஏதோ குரான் ஓடுறாங்களோ, அப்பயும் எவ்வளோ பெரிய ஒரு இது வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க உஸ்தாத். இது அந்த காலத்து சந்து. துபாயோட ஆக்சுவல் குறுக்கு சந்து இங்கே தான் இருக்குது.
அதாவது வந்து இவ்வளோ நாளா துபாய் ஃப்ரேம்ல என்னதான் இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா உள்ளக்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெனக்கெட்டு அந்த காலத்துலலாம் துபாய்ல வந்து ஒவ்வொன்னுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மள தெரியப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பூட்டு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பாருங்க. அந்த காலத்துல வந்து பில்லோ எப்படி செய்வாங்க, துணி எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. இது வந்து ஃபர்தா ஃபேப்ரிக்ஸ் அதாவது ஃபேப்ரிக் கடையா? அப்பல்லாம் வந்து இப்படிதான் இருக்குமா? இது வந்து அல்ராஸ் மார்க்கெட். அதாவது மார்க்கெட்லாம் இப்படிதான் இருக்குமா? இதுதான் வந்து துபாயா இருந்துச்சா நெறைய வருஷத்துக்கு முன்னாடி? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்மலாம் வந்து கப்பல்ல துபாய்ல அந்த காலத்துல இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் குடுக்குற அளவுக்கு ஒரு எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சு ஒரு செட்டா வச்சிருப்பாங்க. இப்பதான் தெரியுது. ஆக்சுவலி துபாய் ஃப்ரேம் வந்து வெறும் மானுமெண்ட் மட்டும் இல்ல. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்ல. அது ஒரு மியூசியம்னு இப்பதான் தெரியுது. இது வந்து ஆக்சுவலி வந்து அந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சரை விட நல்லா இருக்கு. மியூசியம் ஆஃப் த பாஸ்ட் தான் எப்பயுமே பெர்ஃபெக்ட்னு காட்டுது. இது வந்து 1960 துபாய். இப்படிதான் வந்து ஆட்கள் வந்து கப்பலில் வந்து இறங்குவாங்க. இப்போ வந்து நம்ம லிஃப்டில் மேலே போக போகிறோம்னு நினைக்கிறேன். மேலெல்லாம் வேர்டிங்ஸ், ஆனால் இந்த என்ன போட்டிருக்குன்னு தெரியல. இங்கிலீஷில் இங்கே வருது, ஆனால் அதுக்கப்புறம் அரபியில் மாறிடுது. இந்த துபாய்க்கு வந்து இதே வேலையா போச்சு. அங்கங்க ஹைட்டான பில்டிங்க கட்டி வச்சுட்டு, மேல கொண்டு போய் கிளாஸ் டைல்ஸ் போட்டு எங்கள அதுல நடக்க விட்டா தான் இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல. ஏன்னா எந்த ஒரு ஹைட்டான பில்டிங் போனாலுமே கீழ கிளாஸ் போட்டு அதுல நடக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறாங்க எங்களுக்கு. அதாவது மக்களே, நாங்கள் வந்து விட்டுட்டு வந்த ஸ்ட்ரோலர் பார்த்தீங்களா எங்கே இருக்குதுன்னு அதோ அதுதான் நீங்கள் ஸ்ட்ரோலர், துல்கர் வாப்போட ஸ்ட்ரோலர். துபாய் ஃப்ரேம்ல இன்னொன்னு எனக்கு என்ன ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேல நிக்கும்போது, லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்படியே அந்த ஓல்ட் துபாய் ஸ்டைல வந்து மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபுல் துபாய் ஏரியாவுமே. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணு கலர்ன்னு நான் சொன்னேன்ல, அந்த கலர்ல தான் எல்லா பில்டிங்குமே ஒரே மாதிரி அச்சு அசல் இருக்குது. ஹைட்டுமே சரி, எல்லாமே ஒரே மாரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, துபாய் ஏர்போர்ட் சைட். அதனால தான் வந்து பில்டிங் ரொம்ப டாலா இல்லாம, கொஞ்சம் வந்து கட்ட கட்டையா இருக்குது. ஒரே ஹைட்ல இருக்குது. ஆனா, அதுக்கு வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் நியூ துபாயோட அழகு அவ்ளோ அழகா தெரியுது. ஸோ அதுவே வந்து ஒரு மாரியா பிரமிச்சு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். என்னடா இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா துபாய் வேற மாதிரி இருக்கு. அதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, இவ்ளோ மாடர்னா இருக்கே! அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கம்பேரிசனே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஸோ இது வந்து பர்ஜ் கலிஃபா மேல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நாங்க வந்து ஒண்ணும் பர்ஜ் கலிஃபாக்கு போல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுமே வந்து நல்லா வெல் டெவலப்ட் ஏரியா தான். ஸோ இங்க வந்து இந்த துபாய் ஃப்ரேம்ல வந்து இந்த கான்ட்ராஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மக்களே, நாங்கள் இந்த ஃப்ரேம்க்கு வந்தோன்னு பேரில் ஒரு 2 மெடல் சொவீனியர் வாங்கியிருக்கோம். ஒன்று 27 தர்ஹம்ஸா. இந்த தெரியுது பாருங்க, துபாய் ஃப்ரேம் சொவீனியர். ஆக்சுவலி இது பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால வாங்கிட்டோம். எஸ், ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்க கீழ இறங்கிட்டோம். கீழ எக்ஸிட் ஆறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து துபாய் 50, 60 வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து ஒரு வீடியோ காட்டிட்டு இருந்தாங்க எங்களுக்கு எல்இடில போட்டு. ஸோ இதுவுமே ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சு. ஏன்னா நாங்க என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஓல்ட் துபாய் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுனாங்க. எக்ஸிட் ஆகுறதுக்கு முன்னாடி துபாய் வந்து இப்படிதான் ஃபியூச்சர்ல இருக்கும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த துபாய் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஓகே மக்களே, ஸோ வந்து நான் வந்து என்னோடய வேர்டிங்கை சொல்லலான்னு இருக்கேன் துபாய்க்கு வந்து.
ஏன்னா இதுதான் கண்டிப்பாக எங்கள் கடைசி வீடியோவாக இருக்கும். ஸோ வந்து துபாயில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னா குளோபல் வில்லேஜ் டெஃபினெட்லி மஸ்ட். டெசர்ட் சஃபாரி வந்து ஆசிஃப் சொல்லுது அதுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல, எஸ்பெஷலி அந்த கேம்ப்பு. ஏன்னா டெசர்ட் சஃபாரி போனாலே வந்து அந்த பேக்கேஜில் வந்து அந்த கேம்ப், அதாவது அங்கே போய் அந்த டான்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்கள்ல, சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அந்த பார்ட் வந்து ஆசிஃப்க்கு பிடிக்கலன்னு சொல்லுது. பட் மற்றபடி அதை என்ஜாய் பண்ணுச்சு அந்த ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும். எனக்கு வந்து டெசர்ட் சஃபாரி டோட்டலாக பிடிச்சதாக இருந்துச்சு. ஸோ குளோபல் வில்லேஜ் அண்ட் டெசர்ட் சஃபாரி வந்து மஸ்ட் விசிட். இந்த மியூசியம் வந்து மியூசியமோட ஃப்யூச்சரும் நாங்கள் போனோம், இந்த மேலே இருக்கிற ஃப்ரேமுக்கும் நாங்கள் போனோம். இந்த பக்கம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து துபாயோட பாஸ்ட் அண்ட் அதாவது மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சர் கண்டிப்பாக துபாயோட பாஸ்ட்டை பற்றி பேசலை, ஃப்யூச்சரை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் துபாயை பற்றி இல்லை, டோட்டலாகவே ஃப்யூச்சரை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அது எங்களுக்கு கனெக்ட் ஆகலை மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சர். நாங்கள் அதனால தான் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் எடுத்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சோம் இது வந்து பெருசாக ஒரு கான்டென்ட்க்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆக்சுவலி மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் வந்து அது அவங்களே ஒரு ஷோ மாதிரி செட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இங்கே போகணும், அங்கேருந்து வந்து நீங்கள் இங்கே போகணும், இங்கே போகணும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறோம், நீங்கள் இங்கே இருக்கீங்க, இந்த ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலில் இருக்கீங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணி. ஸோ அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ நாங்கள் அதாவது ஓகே தான், ரொம்ப ஒர்ஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் நிறைய விஷயம் பார்க்குறதுக்கு. பட் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெருசாக எங்களுக்கு இல்லை. ஒரு இந்த பாம் ஜுமைரா அப்புறம் இபுன் பத்து தப்பான்லாம் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் போக முடியல, ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. ஓகே, இபுன் பத்துதா மால் என்னென்னா அது ஒவ்வொரு தீம் இருக்கும். ஈஜிப்ட் கோட் இருக்கும், இந்தியன் கோட் இருக்கும். ஸோ அந்த கோட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வந்து இபுன் பத்துதா மால் நீங்கள் யாராவது வரீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் என்ன ரொம்ப தூரம், அது லைக் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி, அதனாலே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் டைம் இருந்தால் போய் பாருங்கள். மற்றபடி துபாய் ஃப்ரேம் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா கீழே உள்ளதை விட்டுருங்க, கீழே அந்த ஓல்டு துபாய் நியூ துபாய் விட்டுருங்க, மேலே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்க்கணுன்னா பாருங்கள். ஸோ இன்ஷா அல்லாஹ் துபாய் போகிற சார்ஜ் உங்களுக்கும் கிடச்சிச்சுன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண இடத்தெல்லாம் வந்து தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்த தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். பிடிக்காத இடத்த வந்து இன்ஃபேக்ட் வீடியோவில் கவர் கூட பண்ணல. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து டெசர்ட் சஃபாரி போனதாக இருக்கட்டும், துபாய் ஃப்ரெண்ட் போனதாக இருக்கட்டும், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட துபாய் சீரீஸ் vlog முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். ஸோ நாங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.